Hello friends, welcome to my channel Jechu's Rating. Today's topic is spoken English in Tamil. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 15 சென்டென்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் மற்றும் கற்றுக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ வீட்டில் ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது உதாரணத்திற்கு. ஸோ இதான் ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்திற்கு. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் திஸ் ஃபார் மீ, இது எனக்கா. அம்மா நமக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அம்மாட்ட எப்படி கேட்போம், இது எனக்கா அப்படின்னு கேட்போம்ல. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இஸ் திஸ் ஃபார் மீ. ஸோ இஸ் திஸ் ஃபார் மீனா இது எனக்கா. தேர்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் டோல்ட் யூ, நான் உன்னிடம் சொன்னேன். ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஐ ஹாவ் டோல்ட் யூ, நான் உன்னிடம் சொன்னேன். ஃபோர்த் சென்டென்ஸ், டோன்ட் பி ஜெலஸ், பொறாமைப்படாதே. வீட்லேயும் ஸ்கூல்லையும் அடிக்கடிக்கு சொல்கிற வார்த்தை பொறாமைப்படாதே. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னா பொறாமைப்படாதே. ஃபிஃப்த் ஒன், கோ டு பெட். டெய்லி யூஸ் பண்ணுற வேர்டு இது தூங்கப்போ அப்படின்னு என்னது, கோ டு பெட். ஸோ தூங்கப்போ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கிலீஷில் கோ டு பெட் அப்படின்னு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். சிக்ஸ்த்து சென்டென்ஸ், வென் டிட் யூ கம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ வந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ எப்போ வந்தீங்க அப்படின்னு தமிழில் கேட்குறதுக்கு இங்கிலீஷில் அழகாக வென் டிட் யூ கம் அப்படின்னு கேட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். செவன்த் ஒன் பாருங்கள், ஐ ஜஸ்ட் கேம். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்க சொல்கிறாங்க ஐ ஜஸ்ட் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க கேட்கும்போது ஐ ஜஸ்ட் கேம் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். எய்த் ஒன், ஆர் யூ ரெடி, நீங்கள் தயாரா. அம்மா கேட்குறாங்க நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ ரெடி அப்படின்னு மீனிங். நைன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூ விஷ், உன் இஷ்டம் போல். அம்மா நான் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு அம்மாட்ட கேட்குறோம். அதுக்கு அம்மா சொல்கிறாங்க உன் இஷ்டம் போல். ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் அம்மா எப்படி சொல்லணும், ஆஸ் யூ விஷ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. இப்போது 10th சென்டென்ஸ் பார்க்கலாம். கம் சூன், டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட் கம் சூன், சீக்கிரமாக வா. ஸ்கூலுக்கு கிளம்பும்போது யூஸ் பண்ணுற வேர்ட் சீக்கிரமாக வா. ஸோ அதுக்கு கம் சூன் அப்படின்னு நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லணும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 11th ஒன், சே ஒன்ஸ் அகைன், மறுபடியும் சொல். ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறது மறுபடியும் சொல், சே ஒன்ஸ் அகைன். ஸோ மறுபடியும் சொல் அப்படின்னா சே ஒன்ஸ் அகைன். நெக்ஸ்ட்டு 12th சென்டென்ஸ், இஸ் இட், அப்படியா. ஒரு கொஷின் கேட்குறோம், அதை ஆச்சரியமாக கேட்கும்போது இஸ் இட் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு மீனிங் என்னது, அப்படியா. ஸோ அப்படியா அப்படின்னா இஸ் இட். 13th ஒன், நாட் நவ், இப்போது இல்லை. இப்போ இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு தான் நாட் நவ், இப்போது இல்லை. 14th ஒன், எஸ் அஃப்கோர்ஸ், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஆமாம் நிச்சயமாக அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னா ஆமாம் நிச்சயமாக. ஃபைனலி 15th ஒன், எவ்வளவு தூரம், ஹவு ஃபேர், எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஈஸியாக ஹவு ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் 15 சென்டென்ஸ். கண்டிப்பாக ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜீஜூஸ் ரீடிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐகான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நன்றி.